அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெயில் பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு வெயில் டிப்ஸ்லாம் இல்ல. வெயிலுக்கு எங்க போகலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சென்னையிலேருந்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளால எல்லாராலயும் ஊட்டிக்கு போ முடியாது, கொடைக்கானல் போ முடியாது, ரொம்ப நாள் லீவ் கிடைக்காது. நெறைய பாசிபிலிட்டி, பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கு இதுல. அப்ப எங்கம்மா போலாம்? பக்கத்துலயே எங்கெல்லாம் போலாம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேடந்தாங்கல விட பழவேற்காடு அப்படின்ற இடத்துல நம்ம சென்னையிலேருந்து சென்ட்ரலுக்கு பக்கத்துல ஒரு 65லேருந்து 70 கிலோமீட்டரும், புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 85 கிலோமீட்டரும் இருக்குது. நீங்க வந்து த்ரூ சென்ட்ரல் வழியா போய் போலாம். இல்ல கும்மிடிப்பேட்டையில கவரப்பேட்டையில இறங்கி அங்கேருந்து பேருந்து லோக்கல்ல கூட ஏறி ஒரு 1 1/2 ஹார்ஸ் 2 ஹார்ஸ் ட்ராவல்ல போலாம். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபிஷர்மேன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு, அந்த பழவேற்காட்டு ஏரி வந்து நமக்கு சுத்தி காமிக்கிறாங்க. உலகத்திலேயே பெரிய உப்பு நீர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழவேற்காட்டு ஏரி தான் பெருசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆந்திராவே சென்னையை நமக்கு நல்லபடியாக கனெக்ட் பண்ணுது. நிறைய பறவைகள், கொக்குகள், இந்த ஃப்ளெமிங்கோ பேர்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே மே மாதம் வரைக்கும், அக்டோபர்லேருந்து மே வரைக்கும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இயற்கையை ரசிக்கலாம். அந்த இன்பமான சூழ்நிலை உங்கள் மனசும் இதமாகும். நண்பர்களே, வெயிலுக்கு சின்ன சுற்றுலா போகணும் உங்கள் குடும்பத்துடன் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பழவேற்காட்டு ஏரி போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.